ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா, நான் ஒரு 6 பச்சை மிளகா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் ஒரு 8 ஆனியனை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய ஆனியன் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆனியனை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. உங்களுக்கு ஆனியன் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆறட்டும். ஆற வச்சுட்டு நம்ம தோசை மாவை, புளிச்ச மாவாக இருந்தாலும் இதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ரொம்ப மாவு இருக்குது, புளிச்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மாவை நல்லா தோசை மாவு கரைக்கிற மாதிரி உப்பு, ஆப்ப சோடாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். நம்ம வெங்காயம் வதக்குனதெல்லாம் சேர்த்தா திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போது ஆறுனதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக இருக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மாவுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் அந்த வெங்காயம் வதக்கிறதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம குழிப்பணியார சட்டியை சூடு பண்ணி அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில்ஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திருப்ப வரும். அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும், நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் வரும். அதனால் இப்போது ஆயில் சேர்த்து நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபில் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் ஈவனாக. இதை நம்ம சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, புதினா சட்னி, எல்லா சட்னி கூடயும் சாப்பிட்லாம். சாம்பார் கூடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம். அப்போ தான் குக்காகி சீக்கிரமாக வரும் நம்மளுக்கு. மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தீஞ்சிடும் ஃபுல்லாக இருந்தால். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது இந்த மாதிரி திருப்ப மூடிலன்னா சரியாக குக் ஆகலைன்னு அர்த்தம். அதுவே குக் ஆகிட்டால் ஈஸியாக திருப்ப வரும். அதுக்கப்புறமா எல்லா சைடும் திருப்பி நல்லா பாயில் பண்ணிட்டா நம்மளோட டேஸ்டியான குழிப்பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.